வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நடிகர் மாதவன் எப்படி உலகநாயகன் கமலஹாசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போற்றி அவருடைய பெருமையை எப்பொழுதும் சொல்லுவாரோ அந்த மாதிரி மிக தீவிரமான ஒரு சீனியர்ஸை எப்படி மதிக்கணுங்கிறதுக்கு உதாரணமா இருக்காரு மாதவன். நிறைய பேட்டி கொடுத்திருக்காரு. அவருடைய ஜிடி நாயுடு படம் GDN நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் 7. பத்திரிகையாளர் ஷோ போட்டிருக்காங்க. அதுல எல்லாருக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட மாதவன் உலகநாயகன் கமலஹாசன் எனக்கு கடவுள் போன்றவர் அப்படின்னு ஒரு விருது வழங்கும் விழா மேடையிலேயே சொல்றாரு. அவ்வளவு பெரிய ஐஃபா அவார்டோ பிலிம்ஃபேர் அவார்டோ பெரிய அவார்டு. அதுல மணிரத்னம் கமலை பத்திலாம் பேசும்பொழுது கடவுள் மாதிரி எனக்கு கமல் சாரு அப்படிங்கிறாரு. அவருடைய அந்த ப்ராஸ்தட்டிக் ஒர்க் ஒரு மேக்கப்லாம் போட்டதெல்லாம் அது பியாண்ட் ஹியூமனு. அந்த காலகட்டம் ஏசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கள் 2 மணி நேரத்தில் அதை பண்ணிடுறோம். அவர் 8 மணி நேரத்தில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவை சண்முகியில் காமெடி வேற பண்ணுவார். அதெல்லாம் சாதாரண ஒரு கலைஞனால வாய்ப்பே கிடையாது. அப்புறம் இன்னொரு பேட்டி பார்த்தேன். அதுல பார்த்தா ரவிக்குமார் கமல் சாரை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. கமல் சாரை பத்தி 4 வார்த்தைன்னா அந்த பேட்டி ஃபுல்லாவே கமல் சாரை பத்தி தான் பேசுறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதாவது கமல்ஹாசன் அப்படிங்கிறவர் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது சில பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க. அவர் பயங்கர ஹெட் வெயிட், பயங்கர ஈகோ உள்ளவர்னு வெளியில சொல்லுவாங்க. ஆனா பழகுனவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்பே சிவம் படத்துல நடிச்சிருக்காரு மாதவன். கமல் சார் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடியவர். சில சமயம் எனக்கு கூட ஸ்பேஸே கொடுத்தாரு. அது நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். 2வது அதாவது டேக் எடுக்கும் பொழுது ரிஹர்சல் பார்ப்பாங்க, டேக் எடுப்பாங்க. அப்ப ஒரு தடவை என்னன்னா கமல் சார் சொல்லுவாராம், மேடி இது நல்லா இருந்தது, இதை பண்ணுங்க மேடி, அது நல்லா ரிஹர்சல்ல நல்லா பண்ணீங்க. இந்த மாதிரி சொல்ற பொழுது ஒரு ஷாட் கமல் சார் நடிச்சிருக்காரு, ரிஹர்சல் பண்ணியிருக்காரு, அடுத்து நடிச்சிருக்காரு. சார் கமல் சார் நீங்க ரிஹர்சல்ல பண்ணது இதோட பெட்டரா இருந்தது சார் அப்படின்னாராம். ஐயோ எவ்வளவு பெரிய ஆள்கிட்ட போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நம்ம சொல்லிருக்க கூடாதோன்னு நினைச்சாராம். உடனே கமல் சார் இமிடியேட்டா ஒன்மோர் சொன்னாராம். திருப்பி அந்த டேக்க திருப்பி நடிச்சா என்ன சேஞ்சுன்னு கேட்டுக்கிட்டாராம். என்னென்ன மாறி இருந்துச்சு மேடின்னு கேட்டாராம். இதெல்லாம் மாறி இருந்தது சார், அதில் இப்படி பண்ணீங்கன்னு ஒன்று இன்னொரு டேக்கு சொல்லி அதை நடிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் மேடி, இதே மாதிரி தொடர்ந்து ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்கன்னு தட்டி கொடுத்து இது பண்ணாராம். அப்புறம் அவர் நடிக்க வேண்டிய படம் நலதமயந்தி, அதை மாதவனை நடிக்க வச்சிருக்காரு. அதாவது அந்த அன்பே ஷூட்டிங்லேயே சொல்லிட்டாராம், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீங்க பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப எனக்கு அந்த ஏஜை நான் தாண்டிட்டேன், நான் அந்த மைக்கேல் மதன காமராஜன் முடிஞ்சோடனே அதை பண்ணியிருக்கணும்னாராம். அந்த படமும் இவர் பண்ணாரு. அந்த மாதிரி நிறைய கமல் சாரை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் பிரேம்குமாரை பொறுத்தவரைய ஒரு அருமையான பிலிம் மேக்கரு. நல்ல உணர்வுகளை, அதாவது ஒரு மெல்லிய உணர்வுகளை படமாக்குறதுல கெட்டிக்காரரு. நிறைய படங்கள் எடுக்கல, கம்மியா படங்கள் தான் எடுத்திருக்காரு. அவர் கேமராமேனா இருந்தவர். அந்த அவருடைய நிஜ கதை தான் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிறது அவருடைய வாழ்வுல அவருக்கு நடந்த கதை. அவர் தான் அப்படி இருந்தாரு, நடுவுல எல்லாத்தையும் மறந்துட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதை தான் படமா எடுத்தாங்க. பிரேம்குமார் கேமராமேனா இருந்து அதுக்கப்புறம் டைரக்டரா மாறினவர். அவர் கதையெல்லாம் நல்லா எழுதுவார். அவர் வைல்டு லைஃப் போட்டோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்காரு. அதை தான் அவர் 96 படத்துல ஆரம்பத்துல விஜய் சேதுபதி அப்படி காமிச்சிருப்பாரு. அது அவருடைய சொந்த கதை. அதாவது படத்துல மற்றதெல்லாம் கற்பனையா இருக்கலாம், அந்த போர்ஷன் சொந்த போர்ஷன். அது ஒண்ணு. அவர் மெய்யழகன் படம் 96 மெய்யழகன் படம் எடுத்தவர். மெய்யழகன் ரொம்ப உணர்வுபூர்வமாக ரொம்ப சிறப்பா எடுத்திருப்பாரு. அதுல கான்வர்சேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதாவது இந்த வெள்ளந்தியான மனிதன் அந்த கார்த்தி ரோல் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவரு கமல் சார்கிட்ட பேசிட்டு இருந்தாராம். கமல் சார்கிட்ட பேசும்பொழுது கமல் சார் நிறைய கேரக்டர்ஸ் ரீட் பண்ணுவார். அவரு ஒருத்தர் பேசுறது, அவங்க அந்த கேரக்டர், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுற மாடுலேஷன், இது எல்லாமே கமல் சார் ரொம்ப க்ளோஸா இது பண்ணுவார், ரீட் பண்ணுவாரு. அதுல இருந்து சில இதை யூஸ் பண்ணுவார் தன்னுடைய படங்கள்ல. இந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தை பார்த்துட்டு தான் அந்த கன்சுமிட்றத பண்ணேன்னு சொல்லி கமல் சாரே ஒரு மேடையில சொன்னாரு. நம்ம மீண்டும் கோகிலா படத்துல அந்த கேரக்டர் கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கிரிக்கெட்டர், இந்தியன் ஓபனர், அவர்கிட்ட இருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த 1983 அந்த படத்துடைய விளம்பரம், அது ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல சொன்னார்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி எடுத்துப்பாரு. அவர் வந்து நிறைய ரீட் பண்றாருல கேரக்டர்ஸ், பல பேரை பார்க்குறாருல. அவருடைய வயசு 72. அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. அவர் எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு, எத்தனை பேர் வந்து அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லாம கொள்ளாம வெளியில போயிருப்பாங்க. பல பேரை பார்த்திருப்பாருல, நல்லவனையும் பார்த்திருப்பாரு, மோசமானவனையும் பார்த்திருப்பாரு, எல்லாத்தையும் பார்த்திருப்பாருல. அவர் என்ன சொன்னார்னா, சிவகுமார் சாரை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது யார் வந்து மனசுல கொஞ்சம் கூட வஞ்சகமே இல்லாம இருக்கான், அவன் வந்து எப்படின்னா அதிகமா பேசுவான். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வன்மம் எதுவும் வெளியில வந்துருமோங்கிற பயம் அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவன் மனசுல எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து இந்த கார்த்தி கேரக்டர்ல இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கேரக்டர் அந்த மாதிரி உருவாரத்துக்கு கமலஹாசனும் ஒரு காரணம். ஏன்னா அந்த கேரக்டர் நிறைய பேசும், ஆனா ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பான். அதுக்காக அவன் ஏமாளி கிடையாது, வெள்ளந்தியா இருக்கான் அப்படிங்கிறது தான். அதை கரெக்டா நம்ம பிரேம்குமார் சொன்னார். கமலஹாசனுடைய அந்த கேரக்டர் ஸ்டடி, அவர் மனிதர்களை படிக்கிறது, நிறைய அவர் வந்து அந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பிக் பாஸ்ல சொல்லியிருப்பாரு. இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்லயே 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கமலஹாசன் வந்து இந்த டிவி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகக்கூடாது, சும்மா எல்லாருக்கும் போய் பேட்டி கொடுக்க கூடாது, சும்மா சாதாரண அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகக்கூடாது, அவர் வந்து பெரிய ஆளு, அவர் போய் சூப்பர் சிங்கருக்கு போறது, பிகைன் வுட்ஸ் அவார்டுக்கு போறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவர் போகக்கூடாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, ஆஸ்கார் விருது வாங்க வேண்டியவர், பாரத ரத்னா வாங்க வேண்டியவர், அவர் அப்படிதான் இருக்கணும் அப்படிம்பாங்க. பட் அவர் வந்து சாதாரணமா எல்லாருக்கும் போவார். பிளாக் ஷீப் அவார்டுக்கு கூட போய் அங்க போய் பேசிட்டு வருவாரு. அப்படி போக கூடாது. நீங்க மத்தவங்க எல்லாம் பாருங்க, ரஜினிகாந்தோ, விஜயோ, அஜித்தோ, இவங்க எல்லாம் எங்கேயுமே வெளியிலேயே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் கமல் வந்து எப்படின்னா மக்களோட ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவர். அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவர் போறாரு. பட் இன்னொரு குரூப் அவர் பிக் பாஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. பட் ஆனா ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் அவர் வந்து இந்த பிக் பாஸே வேண்டாம், இனிமே நான் பிக் பாஸே பண்ண போறது இல்லை அப்படின்னு கடிதம் கொடுத்த நாள் 6 ஆகஸ்ட் 2024. ஏன்னா தமிழ் பிக் பாஸ் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, கமலஹாசன் அவர்களுடைய உயரம், அவருக்கு உரிய மரியாதை அது குறையுது அப்படிங்கிறப்ப அவர் அதை போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அவர் போகக்கூடாதுன்னு நினைச்சதுல நானும் ஒரு ஆள். அந்த சீசன் 7லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து விலகின நாள் பிக் பாஸ்ல இருந்து, அதுவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். உலக சரித்திரத்துல மிக முக்கியமான நாள் ஆகஸ்ட் 6, 1945. இதே நாள் ஹிரோஷிமா நாகாசாகி அட்டாமிக் பாம்பிங்ஸ். அதாவது 6 ஆகஸ்ட் 1945 ஹிரோஷிமால வந்து பாம்பு போட்டாங்க. 9ஆம் தேதி நாகாசாக்கில பாம்பு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் போட்ட பாம்பு ஹிரோஷிமால போட்டதுக்கு பேர் லிட்டில் பாய், யுரேனியன் பாம்பு. அதுக்கப்புறம் இதுல போட்டது நாகாசாக்கில போட்டதுக்கு பேரு ஃபேட் மேன், அது வந்து புளுட்டோனியம் பாம்பு. அந்த ஹிரோஷிமா வாஸ் டிராப்டு பை B-29 பாம்பர் எனோலா கே. அதுக்கப்புறம் அது வந்து பாக்ஸ் கேருங்கிற அந்த B-29 பாம்பர்ல போட்டாங்க. இதனால வந்து 1,40,000 பேர் ஹிரோஷிமாலையும் 70,000 பேர் நாகாசாகிலையும் உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் அது பயங்கரமான இம்பாக்ட், அந்த பர்ன்ஸ், ரேடியேஷன், அந்த நியூக்ளியர் ரேடியேஷன்னால பெரிய பாதிப்பா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து 15 ஆகஸ்ட் 1945 ஜப்பான் வந்து சரண்டர் ஆயிடுச்சு. அதோட 2ஆம் வேர்ல்டு வாரும் முடிந்து அமைதி திரும்பியது. இது வந்து எப்படின்னா, ரிமெம்பர் த பாஸ்ட், ஒர்க் ஃபார் த பீஸ்ஃபுல் ஃபியூச்சர் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விஷயம்.